குழாய் மூலம் வழங்கப்படும் எரிவாயு திட்டத்தை டிங் கேஸ் நிறுவனம் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் விரிவுபடுத்தியுள்ளது என்றும், ஆகவே பொதுமக்கள் குழாய் மூலம் விநியோகிக்கப்படும் இந்த எரிவாயு இணைப்பை பெற்றுக்கொள்ளுமாறு டிங் கேஸ் நிறுவனம் பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளது. அது குறித்தான செய்தி தொகுப்பை இங்கு காண்போம். இப்போ இந்த டிங் கேஸ் பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். டிங் கேஸ் வந்து முன்னாடி ஏஜிஎன்பி பிரதமாக இருந்துச்சு. இப்போ வந்து டிங் கேஸ்ன்னு சொல்லிட்டு கம்பெனி வேறு சில இடத்துலலாம் அக்வயர் பண்ணி இப்போ நார்த் இந்தியன், சவுத் இந்தியன் எல்லா இந்த ஜியோ ஒரே இதாக வந்து மெர்ஜ் பண்ணிக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு 49 டிஸ்ட்ரிக்டில் இந்த கேஸ் விநியோகம் வந்து டிங் கேஸ் பண்ணிட்டுருக்காங்க. இப்போது கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாக வந்து காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டத்தில் இந்த கேஸ் வந்து வீட்டுக்கு, கமர்ஷியலு, இண்டஸ்ட்ரியலு, மெயினாக சிஎன்ஜி ஸ்டேஷன்லாம் வந்து கேஸ் கொடுத்துட்ருக்கோம். தமிழ்நாட்டில் வெள்ளூர், ராமநாதபுரம், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மொத்தம் 6 டிஸ்ட்ரிக்டில் வந்து இந்த விநியோகம் பண்ணிகிட்ருக்குறோம் இப்போதைக்கு. இப்போ இங்கே மட்டும் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மட்டும் ஒரு 10,000க்கு மேலே ஒரு டொமஸ்டிக் வீடுகளுக்கு வந்து இந்த கேஸ் விநியோகிச்சிட்ருக்கோம். ஒரு 52 ஸ்டேஷனில் வந்து சிஎன்ஜி ஸ்டேஷனில் இந்த கேஸ் விநியோகம் வந்து போயிட்டுருக்கு. அதில் வந்து எங்களோட சொந்த இதே வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 இடத்துல இருக்குது. 24/7 24x7 மணி நேரம் 24 மணி நேரம் வந்து விநியோகம் போயிட்டுருக்கு. அப்புறம் இப்போ இந்த கமர்ஷியல், இண்டஸ்ட்ரியல் அப்படிங்கிற இடத்துலையும் வந்து இந்த கேஸ் கண்டினியூஸாக சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். இப்போது இது இல்லாத எங்களுக்கு வந்து ஒரு 500 கிலோமீட்டருக்கு மேலே பைப் லைன் வந்து நம்ம காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் மட்டுமே போட்டிருக்கு. ஆமாம், எல்பிஜி வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பிஎன்ஜி கம்பேர் பண்ணல, இந்த பைப்பிங் நேச்சுரல் கேஸ்னு வந்து நேச்சுரல் கேஸ் கம்பேர் பண்ணல. இது ரொம்ப சேஃபான ஃபியூல். என்னென்னா உங்களுக்கு வந்து அந்த டென்சிட்டி குறைவு. ஏதாச்சும் உங்களுக்கு லீக் ஆச்சுன்னா அது ஈஸியாக வந்து மேலே போயிடும். எல்பிஜி மாதிரி இந்த ஃபில்ட்ரேஜில் ஆகாது. எல்பிஜி உங்களுக்கு வந்து சிலிண்டர் வர்றதுனால இப்போ உங்களுக்கு வைக்கிறதுக்கு இடம் தேவைப்படுது. ஸோ அந்த மாதிரி பைப்லைன் இல்லை. பவர் சப்ளை மாதிரி உங்களுக்கு வந்து தண்ணி மாதிரி உங்களுக்கு பைப்பில் வர்றதுனால உங்களுக்கு ஈஸியாக வந்து இந்த பைப்லேயே வந்துடும். 24 ஹவர்ஸ் வரும். ஸோ இப்போ இந்த சிலிண்டர் அப்படி இல்லை. நீங்கள் புக் பண்ணணும், மாதம் மாதம் புக் பண்ணணும், இல்லை வெயிட் பண்ணணும், மேலே தூக்கிட்டு வர்றதுக்கு தனியாக பணம் கொடுக்கணும், அது என்னைக்கு வருதோ அன்றைக்கி வீட்டில் இருக்கணும். இந்த மாதிரி நிறைய இஷ்யூ இருக்குது. இந்த பிஎன்ஜி அப்படி இல்லை. ஒன்ஸ் கனெக்ஷன் பண்ணிட்டீங்கன்னா யூஸ் பண்ணலாம். எங்களுக்கு வந்து இப்போது எங்கள் கம்பெனி வந்து ஸ்மார்ட் மீட்டர் மட்டும்தான் கொடுக்குறோம். மற்ற கம்பெனிலாம் வந்து இந்த அனலாக் மீட்டர்னு சொல்கிறாங்க. ஸ்மார்ட் மீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரீபெய்டு எவ்வளோ வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். 100 ரூபா, 200, 300 வந்து எவ்வளோ ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ரீசார்ஜ் முடியும் போது உங்களுக்கு வந்து 3 நாள் 4 நாளுக்கு முடியாது மெசேஜ் வரும். இந்த மாதிரி வந்து முடிய போகுதுன்ட்டு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிவிட்டு ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம். மொபைல் ஆப்பில் இருக்குது, எல்லா வசதியும் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு 15% வந்து நம்ம எல்பிஜி விட அந்த பிஎன்ஜி ரேட் குறைவு. இப்போ ஒரு 4 பேர் வீட்டில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு 400, 450, 70 வந்து எல்பிஜி வரும். இது வந்து ஒரு 400 ரூபா மாதிரி சுமார் வரும் நீங்களே மாதம் 4 பேருக்கு வீட்டுக்கு. இந்த மாவட்டத்தில் பல இடங்களில் பைப் லைன் கொடுத்துருக்கீங்க. அதிகமாக அடுக்குமாடி குடியிருப்பில் தான் அதை பயன்படுத்துகிறாங்க. மற்றபடி ஊருலாம் பயன்படுத்துகிறேன். அவங்க இது ஆர்வம் காட்டியா நீங்கள் அவங்க பக்கம் ஆர்வம்? இது ஆக்சுவலாக வந்து அடுக்குமாடி கொடுக்குற மாதிரியே மற்ற இடத்துலையும் கொடுத்துருக்குறோம். பெரும்பாக்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு 2000 வீட்டுக்கு மேலே இருக்குது. கேளம்பாக்கத்தில் இருக்குது. ஸ்ரீபெரும்புதூரில் வந்து ஒரு 5-6 சின்ன சின்ன ஒரு வில்லேஜ்லேயும் கொடுத்துட்ருக்குறோம், கிராமத்துலேயும் கொடுத்துட்ருக்கு. எல்லா பக்கம் வந்து ஈக்குவலாக கொடுத்துருக்கோம். ரிஜிஸ்ட்ரேஷன் எங்கே வருதோ, எங்கே அவங்க வந்து கேட்குறாங்களோ அந்த இடத்துல வந்து நம்ம அந்த அவங்களோட டாக்குமெண்ட்லாம் வாங்கிட்டு அமௌண்ட்டு வாங்கிட்டு நம்ம கொடுத்துட்ருக்கோம். அப்படி இல்லை அடுக்குமாடிக்கு மட்டும் கொடுக்கறது இல்லை, எல்லா பக்கம் கொடுக்குறோம். நிறைய பேருக்கு இது தெரியல. இந்த இடத்துல நல்ல பைப் லைன் போடுறீங்க, அவங்களே எப்படி நீங்கள் அணுகுறீங்க, அவங்க எப்படி இதை பதிவு பண்ணணும், அது எப்படி தெரியப்படுத்துறீங்க? ஆமாம், இப்போ எங்களுக்கு வந்து ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் இருக்குது. 1800 999 இருக்குது. ஸோ அந்த நம்பர் உங்களுக்கு கொடுப்பாங்க. அது நீங்கள் டிஸ்பிளே பண்ணிடுங்க. என்னென்னா அந்த நம்பர்லேயும் நீங்கள் கூப்பிட்டு பேசலாம், அது ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இல்லையா இப்போ உங்களுக்கு வந்து வெப்சைட்லேயே நீங்கள் வந்து எங்கள் ஏரியாவில் வந்து கேஸ் இருக்கான்னு போட்டிங்கன்னா அதுலேயும் வரும். நீங்கள் வந்து கேளம்பாக்கம் அப்படின்னு வந்து வெப்சைட்டில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா அதில் வந்து கேளம்பாக்கத்தில் கேஸ் இருக்கா இல்லையா, யார்கிட்ட நம்ம இது பண்ணணும், ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு யார் கூப்பிடணும் அப்படின்னு எல்லா டீட்டெயிலும் வெப்சைட்லேயே கொடுத்துருக்கோம். இல்லை எங்களுக்கு என்ன ஃபோன் பண்ணலாம். இது இல்லாத கேஸ் இருக்கிற ஏரியா இடத்துல எல்லாம் நாங்கள் வந்து இப்போது இந்த மார்க்கெட்டிங் ஏஜென்சி வச்சுருக்கோம். நீங்கள் அவங்க அணுகலாம். சிஎன்ஜி ஸ்டேஷன் இருக்குது. அந்த 50 சிஎன்ஜி ஸ்டேஷன்லேயும் நீங்கள் எங்கே போய் கேட்டாலும் அந்த டீட்டெயில் கிடைக்கும் கேஸ் வேணும்னா. சார், இப்போ பொதுவாகவே அதிகாரிகள் வந்து கேஸ் தட்டுப்பாடு, வாகனங்களுக்கு வந்து பல இடம் தட்டுப்பாடு
கேஸ் வந்து போகிறதுக்கு பல மணி நேரம் காத்திருக்காங்க. இந்த நேரத்தில் வீட்டுங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய கேஸ் வந்து மும்முரமா எப்படி பாருங்க, அந்த இது எப்போ எப்போ சால் ஆகும்? இல்லை, வீட்டுக்கு கொடுக்குற கேஸில் தட்டுவானம் இல்லை. இது இல்லை. அது என்னென்னா சிஎன்ஜி ஸ்டேஷனில் அவங்க சில டைமில் வந்து உங்களுக்கு க்யூ வருது. அந்த க்யூ வருதுன்னு உங்களுக்கு தெரியும். அந்த ஷிஃப்ட் முடியுது, அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் ஒரே டைமில் வந்துடுறாங்க, அதனால் க்யூ ஆகுது. இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு இந்த வருஷத்துலேயே கிட்டத்தட்ட ஒரு 10 ஸ்டேஷன் புதுசாக ஓப்பன் பண்ணுறோம். அது வேலை போயிட்டுருக்கு. ஒரு மாதம் 2 மாதத்தில் 2 ஸ்டேஷன் புதுசாக வருது. அதுக்கு தகுந்த மாதிரி ஏன்னா அதுக்கான பர்மிஷனு கிளியரன்ஸில் வரணும். ஸோ அதனால் எல்லாம் அதுக்கு போயிட்டுருக்கு. ஆனால் வீட்டுக்கு வந்து அந்த மாதிரி பிரச்சனை இல்லை. நீங்கள் ஒன்ஸ் கனெக்ஷன் எடுத்துட்டிங்கன்னா கண்டினியூஸாக வரும்.